நறுமலர் தீபம் வழி ஆசிரியர் சங்கங்களே, பிஜிடிஆர்பிக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான இந்த வீடியோ. இதை யூஜிடிஆர்பிக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர் சொந்தங்களும் பார்த்து கொள்வது நல்லது. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த 2025 பிஜிடிஆர்பியில் நம்மளுடைய ஆசிரியர் சொந்தங்கள் நிறைய பேர் நிறைய தவறுகளை செய்திருக்கிறார்கள். அதிகமான தவறுகள் எங்கே செய்திருக்கிறார்கள் என்பதை அடையாளம் கண்டு நிறைய விஷயங்களை நான் ஒரு பெரிய ஆய்வு செய்து வைத்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் 2 விஷயங்களை மட்டும் இந்த நேரத்தில் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சரியான தேர்வை நீங்கள் அணுகவில்லை அப்படின்றது தான் முதல் விஷயம். அதாவது தேர்வை சரியாக நீங்கள் எழுதி பார்க்கவில்லை ஒன்று. இரண்டாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் வெறும் மெட்டீரியலை மட்டுமே நம்பியிருக்கீங்க அப்படின்ற விஷயம். இந்த 2 விஷயங்கள் குறித்து தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கொஞ்சம் தொடர்ந்து பாருங்கள். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்வு எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு பார்க்கணும். முதல் விஷயத்தில் பொதுவாக நம்ம படிக்கக்கூடியவர்கள் எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 வகை இருக்காங்க. என்ன வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வகையில் இருக்கக்கூடியவர்கள் எப்போ கால்பர் ஆகுதோ அப்போ ஒரு கோச்சிங் சென்டரை நாடி போவாங்க. கோச்சிங் சென்டரில் சேருவாங்க. கோச்சிங் சென்டரில் ஒரு மெட்டீரியல் கொடுப்பாங்க, அதை படிப்பாங்க. அவசரமாக பாடத்திட்டத்தை முடிச்சுட்டு ஒரு 2-3 டெஸ்ட் வைக்குவாங்க, அதை அட்டன் பண்ணுவாங்க. அவங்க நேரடியாக எக்ஸாமுக்கு போயிடுவாங்க. இது முதல் வகை. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இன்னும் சிலர் 6 மாதம் 7 மாதம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கவே மாட்டாங்க. இது எல்லாத்தையும் படிச்சுட்டு கடைசி 15 நாள் மட்டும் நம்ம எல்லா டெஸ்ட்டையும் எழுதி பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்குவாங்க. ஆனால் கடைசி 15 நாள் அப்படின்றது அவங்களுக்கு அது சரியாக கிடைக்காம போயிடும். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஃபுல் டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்ப்பாங்க. அதுலேயும் அவங்களுக்கு நல்ல மார்க் வந்திருக்காது. அப்போவே அவங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் வந்திருக்கும். அடடா, என்ன நம்ம 6 மாதம் 8 மாதமாக படிச்சிருக்கிறோம், ஆனால் நம்மளால் 50% மார்க் தானே வாங்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லி அப்போவே அவங்களால ஒரு பெரிய நெகட்டிவ் வந்திருக்கும். சரிங்களா? அதனால் அதுவே ஒரு ஃபஸ்ட்டு அவர்களுடைய அந்த வெற்றிக்கு பெரிய தடையாகவே அது இருந்திருக்கும். இது ஒரு விஷயம். அடுத்து இன்னும் சில பேர் இருக்காங்க, படிச்சுட்டே இருப்பாங்க. நாளைக்கு காலையில் எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நைட் 2 மணி வரைக்கும் படிப்பாங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணுவாங்களா அப்படின்னா, டெஸ்டெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய ஆசிரியர் சொந்தங்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது எல்லா முறையுமே தவறு என்பது கடந்த 19 ஆண்டு காலத்தில் நான் பார்த்த அனுபவ ரீதியாக உணர்ந்த சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். இந்த 19 ஆண்டுகளில் யார் யார் என்னென்ன தவறுகளை செய்தார்கள் என்று பட்டியலிட்டு தான் அதில் 2 விஷயத்தை உங்களோட நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ முதல்ல தேர்வு எப்படி சார் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட் படிக்கிறீங்க. அந்த யூனிட்டை நீங்கள் தனித்தனியாக ஒரு ஸ்லிப் டெஸ்ட் வைக்குவாங்க. அந்த யூனிட்டை முழுசாக படித்து முடிச்சுட்டு முதல்ல ஸ்லிப் டெஸ்ட் எழுதணும். அந்த ஸ்லிப் டெஸ்ட்டில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் வரும். இந்த பார்ட்டில் 4 ஆன்சரில் 2 ஆன்சரை இதுவா அதுவா அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். அப்போ அப்படி குழப்பம் வரக்கூடிய இடம் இருக்குது இல்லைங்களா, அந்த குழப்பம் வரக்கூடிய இடத்த நீங்கள் கண்டுபிடிச்சி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அங்கே ஏற்படக்கூடிய குழப்பத்தை அப்போவே தீர்த்தரணும். இது முதல் வகை. சரிங்களா? அடுத்து 2வது வகை என்ன அப்படின்னா, இந்த ஸ்லிப் டெஸ்ட் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன குழப்பங்கள் இருக்கிறது அப்படின்றத எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த குழப்பங்களை எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த யூனிட்டினுடைய ஃபுல் டெஸ்ட் எழுதுறதுக்குள்ளேயே இந்த குழப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு தீர்ந்திருக்கணும். இது அடுத்த கட்டமாக நீங்கள் செய்ய வேண்டியது. இந்த 2ஐயும் செஞ்சுட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் இதே மாதிரி 10 யூனிட்டுக்கும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபுல் ஓஎம்ஆர் டெஸ்ட்டுக்கே போகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓஎம்ஆர் டெஸ்ட் பக்கமே என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. சரிங்களா? அதனால் முதல்ல ஸ்லிப் டெஸ்ட்டில் இருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். உங்களிடம் என்ன குறை இருக்கிறது, எந்த கேள்விக்கு நீங்கள் தடுமாறுகிறீர்கள், நீங்கள் வச்சிருக்கக்கூடிய மெட்டீரியல் குறைவான விஷயங்கள் இருக்கிறதா, உங்களிடம் போதுமான டெக்ஸ்ட் புக் இல்லையா அப்படின்றத பார்க்கணும். இது ஒரு விஷயம். அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா, இதற்கு முந்தைய ஆண்டு காலகட்டத்தில் நடந்த ஒரு 10 ஆண்டுகளினுடைய வினாத்தாள்கள் உங்கள் கையில் கட்டாயமாக இருக்கணும்.
இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு தயாராகிறீங்க அப்படின்னா கடந்த 10 ஆண்டுகளினுடைய பிஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பர் மட்டும் இல்லை, கடந்த 10 ஆண்டுகளினுடைய யூஜிசி நெட்டோட கொஸ்டின் பேப்பரும் இருக்கணும், கடந்த 10 ஆண்டுகளினுடைய செட்டோட கொஸ்டின் பேப்பரும் இருக்கணும், கடந்த 10 ஆண்டுகளில் கேட்கப்பட்ட உங்களுடைய பாடம் சார்பாக இருக்கிற நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எதாக இருந்தாலும் சரி, அதில் சிஎஸ்ஐஆர் சயின்ஸுக்கு வந்து சிஎஸ்ஐஆர் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அந்த சிஎஸ்ஐஆர் எக்ஸாமினுடைய கொஸ்டின் பேப்பரும் உங்கள் கையில் இருக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு 10 ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் வந்து உங்கள் கையில் ஒரு 40 டெஸ்ட் கொஷின் பேப்பர் வந்து பிரிண்டடாக கையில் இருக்கணும். நான் பிரிண்டடாக கையில் இருக்கணும். இல்லை மேக்ஸிமம் நம்ம மக்களை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த செல்ஃபோன் வந்த காலகட்டத்தில் எல்லாம் பிடிஎஃபாக வச்சுக்கிறாங்க. கொஞ்ச நாள் அது என்ன ஆகிடுது அப்படின்னா ஹேங் ஆகிடுது, அப்புறம் காணாமல் போயிடுது, அப்புறம் மறுபடியும் டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க, மறுபடியும் பார்க்குறாங்க. எப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அது புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கும். ஒவ்வொரு முறையும் புதுசாகவே பார்க்குவாங்க. முதல்ல என்ன செய்யணும் சார் அப்படின்னா, அதை வந்து பிரிண்ட் அவுட்டை வந்து போட்டு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து தனித்தனியாக அந்த உன்னுடைய முன் பேஜில் எழுதணும். என்னென்னு எழுதணும்? 2001 பிஜிடிஆர்பி, 2002, 2003, 2005, 2007, 2012, 2013, 12 கிடையாது, 12 வந்துச்சு, 13 கிடையாது, 15, 17, 19, 21, அப்புறம் வந்து 25 அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிஜிடிஆர்பியினுடைய ஆண்டு வாரியாக அந்த கொஷின் பேப்பரை நீங்கள் அடுக்கி வைக்கணும். ஒன்று, ஒரு யூனிட் படித்து முடிச்சிட்டிங்க, படித்து முடிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய சென்டரில் வச்ச அந்த ஸ்லிப் டெஸ்ட்டை எழுதி முடிச்சிட்டிங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த பழைய கொஷின் பேப்பரை எடுக்கணும். அதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த கேள்வி எந்த புக்கிலிருந்து வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு மனக்கண் முன்னாடி வந்து நிற்கும். ஓ, இந்த புக்கிலிருந்து தான் வந்திருக்கா, ஓகே ஓகே, அப்போ இந்த ஆத்தர்கிட்ட இருந்து தான் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கையில் நோட் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஆத்தர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து சிஎஸ்ஐஆர் கொஸ்டின் பேப்பரை எடுக்கணும். நீங்கள் சயின்ஸாக இருந்தால் சிஎஸ்ஐஆர், ஆர்ட்ஸாக இருந்தால் நெட்டு, இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இந்தந்த புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்தந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, எதில் நீங்கள் வந்து குறைபாடாக இருக்கிறீங்களோ, எதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கவனக்குறைவு இருக்கிறதோ, எதில் வந்து நீங்கள் ரொம்ப லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். கொஞ்சம் அதில் உங்களுடைய வந்து வலிமையை கூட்டினீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக உங்களுடைய எக்ஸாம் வந்து நிச்சயமாக 100% வெற்றியை தரும். அப்போ டெஸ்ட் அப்படின்றது இப்படித்தான் இருக்கணும். யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி ஸ்லிப் டெஸ்ட் எழுதணும். அப்புறம் அதில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் களைந்தறிந்த பின்னாடி தான் யூனிட் டெஸ்ட் எழுதணும். அப்படி எல்லா யூனிட்லையும் இருக்கக்கூடிய அந்த குறைகள் எல்லாம் களைந்த பிறகு தான் ஃபுல் டெஸ்ட் போகணும். அந்த ஃபுல் டெஸ்ட் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உங்களுடைய கையில் குறைஞ்சபட்சம் ஒரு 40 வினாத்தாள்கள் உங்களுடைய கையில் இருக்கணும். சில பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க, சார் நான் எங்கே சார் போவேன், 40 கொஸ்டின் பேப்பருக்கு எங்கே சார் போவேன் அப்படின்னா, நான் ஒரு தோராயமாக சொல்கிறேன். நீங்கள் பிஜிடிஆர்பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2001லேருந்து 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி நெட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 2 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. சரிங்களா? அப்போ 2001லேருந்து 2025 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 2னா அதில் மட்டுமே 50 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. சரிங்களா? செட்டு ஒரு 5 செட்டு நடந்திருந்தா கூட, அந்த கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சுன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே செட் இருக்குது, 5 பேட்ச் நடந்திருந்தா கூட அதில் உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ நெட்டில் ஒரு 25-50 கொஸ்டின் பேப்பர் இருக்குது, செட்டில் வந்து ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் இருக்குது, பிஜிடிஆர்பியில் ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இதெல்லாம் காமனாக இருக்கக்கூடியது. சரிங்களா? அப்போ நீங்கள் கையில் கணக்குப்படி பார்த்தா எவ்வளோ இருக்குது? ஏறத்தாழ சாதாரணமாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்கள் கையில் ஒரு 40 கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது இருக்குது. இதை வந்து கட்டாயமாக நீங்கள் டவுன்லோட் போட்டு வைக்கணும். சில பேர் இந்த கைடெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. சரிங்களா? பிளாட்ஃபாரத்தில் சில கைடெல்லாம் கிடைக்கும், சக்தி கைடு, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சுறா கைடு, இந்த மாதிரியான கைடெல்லாம் இருக்கும். அதிலே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க அந்த டிஆர்பி கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கான ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. சக்தியில் பார்த்தீங்க அப்படின்னா செட்டோட கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அதனுடைய எல்லா ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. நெட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கொடுக்குறாங்க. உப்கார்ட் மாதிரியான கைடில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஸ் பேப்பர் எல்லாத்துக்குமான அந்த ஆன்சர் கீ எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சில கைடெல்லாம் கிடைக்குது. நீங்கள் அந்த மாதிரி கைடு வாங்கி வைக்கிறத விட இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று. அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஷின் பேப்பரை எடுத்துக்கிட்டு அந்த கொஷினில் இருக்கக்கூடிய கேள்விகள்
எந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத குறைஞ்சபட்சம் 5 நாள் டைம் எடுத்துகிட்டு கூட நீங்கள் உங்களுடைய கையால் தேடி கண்டுபிடிக்கணும். சார் நான் அதுக்கு எங்கே போவேன்? லைப்ரரி போங்க. எங்கிட்ட எல்லா புக்கும் இல்லையே, எங்கிட்ட அவ்வளோ வசதி இல்லையே, கவலைப்படாதீங்க, ஒரு நூலகத்துக்கு போங்க. கண்டிப்பாக இது அரசு தேர்வு, இது அரசு பணி, சரிங்களா? எங்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால அவேர்னஸ் அரசு பணி மேலே ரொம்ப அதிகமாகிடுச்சு. அடுத்ததாக 8th பே கமிஷன் போட போகிறாங்க. சம்பளம் அப்படின்றது 56,000 ரூபாயிலேருந்து 66,000 ரூபாய்க்கு மேலே போக போகுது. அப்போ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அதிகமான மக்கள் எழுத போகிறாங்க அப்படின்றத நினைவில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த அரசு பதவி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதையெல்லாம் செஞ்சு தான் ஆக வேண்டும். தேங்காய் வேணும்னா தென்னை மரம் ஏறித்தான் ஆகணும் குமார் அப்படின்னு ஏதோ ஒரு திரைப்படத்தில் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு அரசு பணி வேணும் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களை நம்ம செஞ்சு தான் ஆகணும், சரிங்களா? கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? இதுதான் டெஸ்ட்டில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான நடைமுறை. அடுத்ததாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால் சீக்கிரமாக முடிச்சிடறேன். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. நாம் ஒரு மெட்டீரியல் வச்சுருப்போம், அது உங்களுடைய பயிற்சி மையத்தை சார்ந்தவர்கள் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பயிற்சி மையத்தை சார்ந்தவர்களும் ஆளாளுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுக்குறாங்க, சரிங்களா? அந்த மெட்டீரியல் மட்டுமே போதுமா? அந்த மெட்டீரியலை மட்டும் நம்பினது தான் என்ன அப்படின்னா 2025, 2021, 2019, 2017 இந்த காலகட்டங்களில் கடைசியாக நடைபெற்ற 4 தேர்வுகளில் வெறும் மெட்டீரியலை மட்டும் நம்பியவர்கள் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். இதுதான் கடந்த நம்மளிடம் படிக்கக்கூடிய மக்களில், ஆயிரக்கணக்கான மக்களில் நம்மக்கிட்ட பேசிய அவர்கள் சொன்ன தகவலை வைத்துக்கொண்டு நாம் சரியாக அனலைஸ் பண்ணி பார்த்த விஷயங்களை தான் நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். அதனால் ஒரு மெட்டீரியலை மட்டுமே நாம் அரசு பணியை வெல்வதற்கு போதுமானதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை, சரிங்களா? நீங்கள் போய் பாருங்கள், இப்போ நீட் எழுதக்கூடிய மாணவர்கள்கிட்ட போய் பாருங்கள், அவங்க வெறும் ஸ்கூல் புக் மட்டும் போதுமா அப்படின்றத கேட்டு பாருங்கள். ஐஏஎஸ் தயாரிப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களிடம் கேட்டு பாருங்கள். குரூப் 1க்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடியவர்களிடம் கேட்டு பாருங்கள். அப்போ வெறும் பள்ளிக்கூட புத்தகங்கள் மட்டும் போதுமா அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது ஒரு வழிமுறை தான், ஆனால் இதை விட இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன சார் செய்யணும் அப்படின்னா வெறும் மெட்டீரியலை மட்டுமே நம்பிக்கொண்டு இருக்காமல் கொஞ்சம் ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக்கையும் வாங்கணும். அந்த டெக்ஸ்ட் புக்கை எங்கே வாங்கிறது? அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம அகாடமியில் யார் படித்தாலும் எல்லாருக்குமே என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரிஜினல் புத்தகம் வாங்குவதற்கான அதையும் அந்த எண் உள்ளிட்ட எல்லாத்தையுமே நான் கொடுக்கறதுக்கான காரணம் இதுதான். ஏன் நம்ம குரூப் டிஸ்கஷன் வைக்கிறோம், ஏன் நம்ம டெக்ஸ்ட் புக் வாங்கி கொடுக்குறோம், ஏன் ஒரு வருஷம் நம்ம 2 வருஷம் அப்படின்ற மாதிரி கிளாஸை கொண்டு போகிறோம், வியாபார ரீதியாக கொண்டு போகாமல் ஏன் இந்த மாதிரி மெதுவாக கொண்டு போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறோம் அப்படின்னா இது எல்லாம் இந்த காலகட்டத்தில் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மாதிரி கொண்டு போகிறோம், சரிங்களா? சரி, அப்போ என்ன பண்ணணும் சார் அப்படின்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக்கை வாங்கணும். அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் கேட்பீங்க, சார் ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக்கை படிக்கிற அளவுக்கு நாலேஜ் இல்லாமல் தான் கோச்சிங் சென்டரை நோக்கி வரோம், நீங்கள் மறுபடியும் போய் ஒரிஜினல் புக்கே படிங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு சார் கோச்சிங் சென்டர் அப்படின்னா, கோச்சிங் சென்டர் அப்படின்றது வெற்றி பெறுவதற்கான முறையை சொல்லி கொடுப்பது தானே தவிர உங்களை கொண்டு போய் அப்படியே அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கறது இல்லை, சரிங்களா? அப்படி ஒரு வேளை யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட அதை பொய் சொல்லுகிறார்கள் என்று தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், சரிங்களா? அதனால் அது வெற்றி பெறுவதற்குரிய அத்தனை சாத்திய கூறுகளையும் உங்களுக்கு சுட்டி காட்டி இப்போ இப்படி படித்தாதான் இந்த 10 கொஸ்டினை அடிக்க முடியும், இப்படி படித்தாதான் இந்த 10 கொஸ்டின் யாராலையும் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அந்த 10 கொஸ்டினை நீங்கள் அடித்தாதான் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரிக்குள்ளே போக முடியும், சரிங்களா? அப்போ 40,000 பேர் எழுதக்கூடிய இடத்துல முதல் 150 பேருக்கு மட்டும்தான் மதிப்பெண்கள் இருக்கிறது அப்படின்றத உங்களுக்கு சுட்டி காட்டணும். மொத்தமாக வாங்க, வரவங்கெல்லாம் வாங்க, படிங்க, நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு மொத்தமாக படிங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தால் நிச்சயமாக நம்மால் வெற்றி பெற முடியாது. ஸோ வெறும் மெட்டீரியலை மட்டுமே நம்பியவர்கள் பெரும்பாலானவர்கள் தோல்வியை கண்டிருக்கிறார்கள். இது
ரெண்டாவதான விஷயம். சரிங்க சார், அதுக்கு என்ன ரெமெடி? நீங்கள் டெஸ்ட்டு பற்றி சொன்னீங்க, டெஸ்ட்லேருந்து எப்படி வந்து விடுதலை பெறணும்னு சொன்னீங்க, டெஸ்ட்டு எப்படி எழுதி பார்க்கணும்னு சொன்னீங்க. சரி, இந்த மெட்டீரியலுக்கு ஏதாவது ஒரு வழிமுறைகள் சொல்லுங்களேன் சார் அப்படின்னா, அதற்கு இன்னொரு வழிமுறை சொல்கிறேன் பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சமகாலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த பாடத்திட்டம் அப்படின்னு ஒரு பாடத்திட்டம் இருக்குது. அதை தான் வந்து ஆங்கிலத்தில் டான்ஸ்கி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதில் போனீங்க அப்படின்னா, எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் அந்த யூனிவர்சிட்டியினுடைய வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்கும். நீங்கள் கெமிஸ்ட்ரிக்கு சிலபஸ் இருக்கும். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி. நீங்கள் ஃபிசிக்ஸா, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, எம்எஸ்சி ஃபிசிக்ஸு. நீங்கள் தமிழா, பிஏ தமிழ், எம்ஏ தமிழ். இந்த மாதிரி ஒவ்வொரு பாடத்திட்டத்திற்கும் என்ன இருக்கிறது அப்படின்னா, அவங்க ஒரு டான்ஸ்கியோட சிலபஸ் விட்டுருக்காங்க. அந்த விட்டுருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் யூஜியாக இருந்தால் 28 பேப்பர் இருக்கும், பிஜியாக இருந்தால் 22க்கும் மேலே இருக்கும். இதில் இந்த நான் மேஜரு, நான் எலக்டிவு இந்த மாதிரியான பேப்பர் எல்லாம் விட்டுட்டு ஸ்கோர் பேப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேப்பர் இருக்கு இல்லைங்களா, 4 கிரெடிட் 5 கிரெடிட் இருக்கக்கூடிய பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த பேப்பரை தேர்வு செய்யுங்க. அந்த பேப்பரோட சிலபஸை பாருங்கள். சிலபஸை பார்த்துட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5ன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்க டெக்ஸ்ட் புக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டெக்ஸ்ட் புக்கில் குறைஞ்சபட்சம் 2 புத்தகம் கொடுத்துருப்பாங்க. அந்த 2க்கும் கொடுத்து பப்ளிகேஷன் கொடுத்து அதோட ஆத்தர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் புக்குன்னு கொடுத்துட்டு ஒன்றுத்துலேயும் ஒரு பேப்பருக்கு குறைஞ்சபட்சம் 5 புக்காவது கொடுத்துருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு பேப்பருக்கு சாதாரணமாக நீங்கள் 7 புத்தகம் வாங்க வேண்டும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, அல்ஜிப்ரா அப்படின்னு நீங்கள் மேக்ஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அல்ஜிப்ராவுக்கு டெக்ஸ்ட் புக் ஒன்று இருக்கும், ரெஃபரன்ஸ் புக் ஒரு 4-5 புக் கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக 7 புத்தகம் வாங்கி ஆகணும். ஒரு பேப்பருக்கு 7 புத்தகங்கள் நீங்கள் வந்து வாங்கி ஆகணும். சார் நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ஒரு பேப்பருக்கே எப்படின்னா, அப்போ எப்படி பார்த்தாலும் மேஜர் பேப்பர், ஸ்கோர் பேப்பர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 15 பேப்பர்லேருந்து 18 பேப்பர் வரும். அப்போ 15 × 7 அப்படின்னு வாங்கினா என்ன சார் ஆகும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அதில் யூஜிக்கும் பிஜிக்கும் சில பேப்பர்லாம் காமனாக வரும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு சில புக்கெல்லாம் வந்து அவுட் ஆஃபில் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக இப்போ இருக்கக்கூடிய 2026 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் சொந்தங்கள் நீங்கள் தேர்விலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் வேறு வழியே கிடையாது. நீங்கள் மூல நூல்களை வாங்கியே ஆக வேண்டும். சரிங்களா? அந்த மூல நூல்களை வாங்குவது மட்டுமல்லாது அந்த புத்தகங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் குறிப்புகளை எடுக்க வேண்டும். நீங்கள் எந்த சென்டரில் படிக்கிறீங்களோ அந்த சென்டரில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மெட்டீரியல்களோடு கூட என்னென்ன தகவல்கள் எல்லாம் சேர்க்கணுமோ அந்த மெட்டீரியலில் எந்தெந்த இடமெல்லாம் இருக்கோ ஒரு சிறிய அளவுக்கு இடம் கூட விடாமல் ஒரு ரெட் பெண்ணையோ அல்லது ஒரு கிரீன் பெண்ணையோ வாங்கி அல்லது ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையோ வாங்கி கூடுதலான தகவல்கள் எல்லாவற்றையும் அந்த பக்கம் முழுவதுமாக நிரப்பி வைக்க வேண்டும். சரிங்களா? இதுதாங்க நீங்கள் வந்து தேர்வில் வெற்றி பெறுவதற்கு 2வது வழிமுறையாக இருக்கக்கூடிய வழிமுறை. ஏன்னா ஒரு 400 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு 100 பக்கம் எடுத்தால் பெரிய விஷயமாக இருக்கும். அப்போ மீதி இருக்கக்கூடிய 300 பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன சார் செய்யறது அப்படின்னா, அங்கிருந்து கேள்வி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அது எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நானே பல நேரத்தில் பார்த்துருக்குறேன். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு 460 பக்கம் நான் மெட்டீரியல் கொடுத்தேன். அதுக்கு அது சொன்னாங்க, சார் இவ்வளோவெல்லாம் படிக்க முடியாது, எங்களுக்கு 150 பக்கத்துக்குள்ளே கொடுங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா இப்படி கேட்குறாங்க. சரிங்களா? ஆனால் நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுவுமே நோகக்கூடாது, 100 பக்கம் மெட்டீரியல் கொடுக்கணும். சரிங்களா? வேறு எந்த புக்கையும் படிக்க வைக்கக்கூடாது, டெஸ்ட்டும் கொஷின் ரொம்ப கஷ்டமாக கேட்டுருக்கூடாது, ரொம்ப ஈஸியாக கொஷின் கேட்டுறணும். அப்படி கேட்டு எதுவுமே பண்ணாமல் நேரடியாக போய் அரசு பணி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. சரிங்களா? நீங்கள் தவறாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இது மாதிரியான விஷயங்கள் ஒரு காலகட்டத்திலேயும் சரியாக வராது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு பிரிவிலேயும் பிசியாக இருந்தாலும் சரி, எம்பிசியாக இருந்தாலும் சரி, எஸ்சியாக இருந்தாலும் சரி, எஸ்டியாக இருந்தாலும் சரி, பிசி எம்மாக இருந்தாலும் சரி, எந்த கேஸ்டாக இருந்தாலும் ஒவ்வொரு கேஸ்ட்லேயும் குறைஞ்சபட்சம் ஒரு 5%லேருந்து 7% மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வேறு எந்த வேலைக்குமே போகாமல் இதே வேலையாக படித்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் வேலைக்கும் போயிட்டு குடும்பத்தையும் பார்த்துட்டு சில பேர் எக்ஸ்ட்ரா பார்ட் டைம்லும் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் ஒரு மெட்டீரியலை மட்டுமே படிச்சுட்டு நீங்கள் போகிறீங்கன்னா ஆவரேஜாக ஒரு மார்க் வாங்குவீங்க. கட் ஆஃப் 105 இருக்குன்னா நீங்கள் 85 வாங்குவீங்க. கட் ஆஃப் 100 இருக்குன்னா நீங்கள் 80 மார்க் வாங்குவீங்க. இன்னும் சில பேர் சார் நான் மெட்டீரியலும் வாங்கினேன், டெஸ்ட்டும் அட்டன் பண்ணேன், 2-3 தடவை வந்து நான் கோச்சிங்கும் போனேன், ஆனால் சரியான டிஸ்கஷன் இல்லை, கடைசி நேரத்தில் நான் இப்படி விட்டுட்டேன், பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 மார்க் சேர்ந்து வாங்குவீங்க. சரிங்களா? ஸோ இதுதாங்க வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் நீங்கள் தேர்வுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. 1. 2வது மெட்டீரியலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துவத்தை கொடுங்க. அந்த மெட்டீரியல் உங்களுடைய சென்டரில் கொடுக்கக்கூடிய மெட்டீரியலோடு ஒரிஜினல் புத்தகமும் சேர்ந்ததாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வெற்றி பெறுவது மிக மிக எளிது. சரிங்களா? ஸோ இதை எல்லாவற்றையும் மனதிலே வைத்து கொள்ளுங்கள். மனதிலே வைத்துக்கொண்டு தேர்வுக்கு தயாராகுங்கள். நீங்கள் பிஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி, காலேஜ் டிஆர்பியாக இருந்தாலும் சரி, யூஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி, நெட்டாக இருந்தாலும் சரி, செட்டாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் சொல்லி அடிக்கலாம். அப்படி அடிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. மேற்கண்ட இந்த தவறுகளிலிருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்.